வெல்கம் பேக் யுவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பேக் பார்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இப்படி தான் எடுத்துக்குவோம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட். இதில் வந்து ராங் சைடும் கரெக்ட் சைடும் நம்ம மார்க் போட்டிருக்கலாம். இதில் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அடையாளப்படுத்துங்க. பேக் பார்ட் வந்து நீங்கள் எல்லோரும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க. சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போ வந்து ராங் சைடும் கரெக்டான சைடும் மார்க் போட்டுங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைங்களா? எது ஒன்று இல்லைன்னா ராங் சைடும் நல்லா இருக்கிற சைடும் நல்லா இல்லாத சைடும் ஸ்டிச் பண்ணிட்டாக்கா கஸ்டமர் கோவிச்சுக்குவாங்க. அதனால நீங்கள் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ராங் சைடு ஃபோல்டிங் பண்ணிங்க. இது கரெக்டான பகுதி. நீங்கள் வந்து ராங் சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 அர்க்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 2 அர்க்கட் சேர்ந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். சேம் இப்போ வந்து ப்ளவுஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ பார்க்கலாம். அது இப்போ வந்து ப்ளவுஸில் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் மார்க் போட்டுங்க, சரிங்களா? ஸோ அப்படியே வச்சு ப்ளவுஸில் நம்ம மார்க் போட்டுக்கலாம். இதுதான் அலூ ப்ளவுஸ்லேருந்து நம்ம எப்படி அவங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனா இதுதான். இது அவங்க கஸ்டமர் எதுனா சின்ன சின்ன வேரியேஷன் சொன்னாக்கா அந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை வந்து க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்துட்டு நீங்கள் ரஃப் அடிக்கணும், மறந்துடாதீங்க. நம்மளுக்கு ப்ளவுஸில் மெயின் வந்து கப்பு. இந்த கப்பில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்களா? ஸ்டிச் ஆன உடனே இப்போ இந்த சைடு வந்துட்டு ரெண்டுக்கும் ஈக்குவலாக, இது ரெண்டோட ஈக்குவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட சேம் ப்ளவுஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நீங்கள் இது கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். நிறைய கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நிறைய சொல்லுவாங்க, ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மார்க் போட்டுங்க. 2 ஈக்குவலாக வச்சு மார்க் போடுங்க. அப் அண்ட் டவுனாக போடாதீங்க. ஃப்ரண்ட்டு இருக்குது, எனக்கு சரியாக உக்காரல, அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பிக்னஸ்னால பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்க, அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. ஸோ இது ஸ்டிச் ஆனவனையும் இதில் வந்துட்டு நம்ம சைடில் டாட் பிடிப்போம். இந்த சைடு டாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டுமே பிடிச்சிக்குங்க. இதை 2 பிடிச்சிக்கினீங்களாக்கா உங்களுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? அந்த லைனுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் போட்டுங்க. நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு விட்டுட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க நம்மளுக்கு. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கனாக்கா அவங்கக்கிட்ட கேளுங்க, கரெக்டாக இருக்கா, ஃபிட்டிங்காக இருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கன்னுங்க. அவங்க எதுனா சொன்னானாக்கா நீங்கள் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட் சைடு கப்பு இப்படி தான் வரும். இந்த கப்பு தான் நம்மளுக்கு மெயின். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா என்ன கமெண்ட்ஸில் கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஸோ இதில் தான் நம்மளுக்கு இந்த கப்பு நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு கீழே இருக்கோம். ஸோ சரியாக வராது. இதுலேருந்து இப்போது கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையிலும் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸுங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நீங்கள் அலூ ப்ளவுஸ் போட்டு எப்படி நம்ம அலூ ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதே மாதிரி வந்து இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சேம் மெத்தட் தான், சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் என்ன ஸ்டிச் பண்ணிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதே மெஷர்மெண்ட் எடுத்துங்க. ப்ளவுஸில் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டு, அதே அளவுக்கு இதில் ஸ்டிச் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ரஃப் அடிச்சுக்கணும். நீங்கள் ரஃப் அடிக்கத்தான் மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ரஃப் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரு பார்ட்டும் அதே மாதிரி எவ்வளோ வந்திருக்கோ பார்த்துட்டு அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து என்ன இருக்கும்னாக்கா பட்டி பீஸு, ஹை பீஸு, ஊக்குப்பட்டி, இதுதான் நாளைக்கு கிளாஸில் இருக்கும்.
என்னோடய வீடியோ வந்து 8 to 9 PM இதில் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஓகேங்களா? என்னோடய வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாது. இப்போ வந்துட்டு இது ரெண்டு பிடிச்சாக்கா நம்மளுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அது பிடிக்காதீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அதே எடுத்து மேலே போட்டு கரெக்டாக வருதா அப்படின்றது பாருங்கள். ஸோ அந்த லைன் எதுக்கு வந்திருக்கோ அதே லைனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மார்க் போட்டுக்கணும். நீங்கள் அதே மாதிரி அங்கே எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து 2 சைடே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஈக்குவலாக பண்ணிக்கணும். ஒரு கஸ்டமர் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒருத்தர் சரி பரவாயில்லன்னுவாங்க. நம்மளுக்கு கஸ்டமர் கேட்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்தி. சரிங்களா? ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது பாருங்கள், 2 சைடும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது 2 ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டு விடுத்து ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஸ்டிச் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே சரியாக வரலனாக்கா பிரிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும், பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கும். ஸோ இதெல்லாம் ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை வந்து ஃபோல்டு பண்ணி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாக்கா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பிக்னர்ஸ் இல்லைங்களா, அதனால நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிறது தான் நெல்லுது. அப்போ தான் நம்மளுக்கு புரியும் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், என்ன இதுன்ட்டு நம்மளுக்கு புரியும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலுன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ 2 பார்த்தாச்சு. இப்போது பேக் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட்டு பார்த்தாச்சு. ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம், பேக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பட்டி பீஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, ஊக் பட்டி எப்படி வைக்கிறது, ஹை பட்டி எப்படி வைக்கிறதுன்னு தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.